வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். நாம் இது வரைக்கும் டைனிட்டியுடைய நிறைய ஸ்பீக்கர், ஊஃபர், மிட்ரேஞ்ச் எல்லாமே ஒரு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்கோம். நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இருந்தால் அதனுடைய குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இல்லை யூஸ்ஃபுல்லாகவே எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு பார்க்கறதுக்காகவும் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது FR04 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னா ஹை ஃப்ரீக்வன்சி, மிடில் அண்ட் லோ எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும். பார்க்கறதுக்கு 4 இன்ச்சு தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட பக்கா குவாலிட்டியில் அவுட்புட் வரும். நாம் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு சொன்ன டிரைவர் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் டி போர்டு, கோல்டு 543 அப்படிங்கிற மாடல் நம்பர், 60+60 வாட்ஸ் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த போர்டு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். அதேமாதிரி டைனிட்டியினுடைய ஆல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்ஸ், மிட் ரேஞ்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 21 இன்ச்சஸ் வரைக்கும் எல்லா கேட்டகரியும் எங்கிட்ட இருக்குது. சரி, இப்போது இந்த டைனிட்டி இப்போ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. இது ஒரு G-Star கம்பெனியினுடைய ஒரு ப்ளூடூத் கிட் மாடுல், பெஸ்ட் ஒன். நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பக் கன்வெர்ட்டர், இது வந்து 5 வோல்ட் இந்த மாடுல் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்டுக்கு 12 to 24 வோல்ட் டிசி கொடுக்கலாம். இருந்தாலும் 12 வோல்ட் டிசி கொடுத்துருக்கோம். 2 மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் மிட்ரேஞ்ச். பாருங்களேன், இதான் மிட்ரேஞ்சு. 20 வாட்ஸ். இது வந்து 20 வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகே, பீக் டு பீக் வந்து 40 வாட்ஸ் பவர். 20 வாட்ஸ்னாவே கிட்டத்தட்ட பக்கா அவுட்புட் வரும். 8 ஓம்ஸ் இதனுடைய ரெஸ்பான்ஸு. பாருங்கள், இதுதான் அதனுடைய ஒரு ஃபுல் ரேஞ்ச். இதுதான் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். லைன் மோட் செலக்ட் ஆயிருக்கு. தென் உங்களுக்கு ப்ளூடூத் மோடு. இப்போ ப்ளூடூத் மோடு ஒரு கனெக்டிவிட்டி. ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணலாம். இந்த சாங் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 4 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஃபுல் ரேஞ்ச் 2 டைனிட்டி ஸ்பீக்கர் இருந்தால் போதும். இந்த மாடுல் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் ஹீட்டே ஆகாது. 24 வோல்ட் மேக்ஸிமம், பட் 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். சிக்னல் இன்புட் ஸ்டீரியோ இன்புட், இது பவர் சப்ளை இன்புட். ரொம்ப சிம்பிள், யார் வேணா ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் வால்யூம் போட்டு வால்யூம் குறைச்சிடலாம்.
இப்போ வேற ஒரு சாங் ஒன்று சேஞ்ச் பண்றேன். அடுத்த பாட்டு சேஞ்ச் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பின் டிராப் சைலண்ட், பாட்டு கிளியரா இருக்கும், எந்த விதமான ஹம் நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. தென் வேற ஒரு சாங், இது ஃப்ரீக்வன்சி வேற ஒவ்வொன்றும். வெரி லோ வால்யூம்ல கூட நல்ல குவாலிட்டியா ஹெச்எஃப் எல்எஃப் மிடில் எல்லா ஃப்ரீக்வன்சி வருது. வால்யூம் ரைஸ் பண்றேன். ஸோ படு கிளியரா இருக்கும். ஒன் மோர் வேற ஒரு சாங். ஸோ பக்கா கிளியரான ரெஸ்பான்ஸ் இருக்கு. 4 இன்ச்சு தான் சைஸ், சின்னது தான், ஆனால் நல்ல குவாலிட்டியான ஆல் ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த டைனிட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆடியோ சம்மந்தப்பட்ட ஆல் அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஆல் கிளாஸ் டி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிம்பிள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்கோம். இது 40 வாட்ஸ் பீக் டு பீக் பவர் இருக்கும். ஸோ எந்த ஒரு சிஸ்டத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அசம்பிள் பண்ணி பாருங்க, உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? எஃப்எம் எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாடுல்ல. ஓகே, வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் மங்கை. வணக்கம் வணக்கம். உங்க கூட பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. சுல்தான் திரைப்படத்துல காவேரி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது சார் ஒரு சின்ன கேரக்டர் தான், அந்த தனி ரோல் சொல்லி கேட்டாங்க. ஃபுல்லா ஹீரோ. ஜஸ்ட் ஒரு மியூட் பட்டன் பிரஸ் பண்ணியிருக்கேன், பக்கா கிளியரா இருக்கும். இந்த மாடல் மூலியமா எஃப்எம் கிளாரிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, பிளேயர், யூஎஸ்பி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் செட்டு வேணாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். இதை அசம்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேபினெட்டு எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.